அண்மை செய்தி. சட்டவிரோத பணபரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிற்கு நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேசிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து ஜூன் 26ஆம் தேதி அவரை கைது செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் வழங்கி கடந்த 19ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. அமலாக்கத்துறை காவல் முடிந்து இன்று ஜாஃபர் சாதிக் சென்னை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமலாக்கத்துறை காவலில் துன்புறுத்தப்பட்டார்களா என ஜாஃபர் சாதிக்கிடம் நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது இதற்கு இல்லை என்று ஜாஃபர் சாதிக் தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஜூலை 29ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் இதையடுத்து ஜாஃபர் சாதிக் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.